ஹாய், டான்செட் MBA ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் டான்செட் 2026 டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை டான்செட் இங்கே போட்டிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மண்டே அதாவது 16th மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இது இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்குது, கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் வந்து 10th ஏப்ரல். ஓகே, எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். MBAக்கு வந்து 9th மே. ஓகே, ஆஃப்டர்நூன் செஷன் 2:30 to 4:30. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர் பண்ணுறோம். ஓகே, இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி குயிக்காக பார்த்துடலாம். நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட SSLC மார்க் ஷீட்டில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இனிஷியல் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எனி பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. பட் அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ரிசல்ட் பார்க்கறதுக்கு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே. ஸோ மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னு நோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு எனி பாஸ்வேர்டு. ஓகே, நீங்களே புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். எனி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதையும் எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க பத்திரமா. டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் SSLC மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம், MBAவா MCAவா என்ன எக்ஸாமோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது க்ரியேட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணும்போது மறுபடியும் அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணது அங்கே இருக்கும். அது தவிர ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், ஸ்டேட்டு, கம்யூனிட்டி இதெல்லாமே என்ட்ரு பண்ணுறோம்னா ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எஸ் ஆர் நோ. ஓகே, ஃபுல் அட்ரஸ் வித் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோட். ஓகே, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸை. ஓகே, எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து SSLC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இயர் ஆஃப் பாசிங், ஓகே, அண்ட் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி 12th. ஓகே, அதே மாதிரி குவாலிஃபையிங் டிகிரி, அதாவது இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இப்போ வரைக்கும் இருக்கிற CGPA என்ட்ரு பண்ணால் போதும். ஓகே, உள்ள போய் பார்ப்போம்னா என்ன தேவைப்படுதுன்னு. ஓகே, எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு வராது. MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வராது. எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எந்த சிட்டியில் எடுக்க போகிறீங்க, சென்னையா கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் வந்து இது 2 தான், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ரீசைசர்னு இருக்கும், அதில் நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சைஸில் இருக்கணும். ஓகேவா, இந்த ஹைட் அண்ட் வித், அதே மாதிரி சைஸ் 5 சைஸில் இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுக்கு மோஸ்ட்லி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் MBAக்கு தேவைப்படும். MBA MCAக்கு மற்றதெல்லாம் தேவைப்படாது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு தடவை எல்லா டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணும்போதே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிடுங்க. தென் யூ ஹேவ் டு மேக் த பேமெண்ட். பேமெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. MCA ஆர் MBAக்கு ஃபீஸ் வந்து ஸோ இந்த கேட்டகரிக்கு 500 rupees, அதர்ஸ்க்கும் 1000 rupeesக்கும் ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா நான் we will go ahead. ஓகே, இது வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அதனால இது வந்து ஒரு செகண்ட். இது நம்ம ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ரெஜிஸ்டர்னு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லாகின் நவ் கொடுத்துட்டு இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. திஸ் நேம் இஸ் பிரிண்டட் இன் த அப்ளிகேஷன், ஹால் டிக்கெட், மார்க் ஷீட், அட்மிஷன் லெட்டர். எனி சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் நேம் இஸ் நாட் அலவுட். ஸோ கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். SSLC 10th மார்க் ஷீட்டில் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண பிறகு சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம், இது ட்ராப் டவுனு. இதில் நீங்கள் எந்த எக்ஸாம்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ ஸோ கைண்ட்லி கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ண ஒன்ஸ் ரெஜிஸ்டர் தெர் இஸ் நோ ஸ்கோப் டு சேஞ்ச் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். இப்போ நாங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் நவ். ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி திரும்ப டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அங்கே போட்ட பாஸ்வேர்டே டைப் பண்ணுவோம். ஸோ திரும்ப லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே மற்ற டீட்டெயில்ஸும் நம்ம என்ட்ரு பண்ண ஆரம்பிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜெண்டர், ஓகே, ஸ்டேட்டு, ஓகே, ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியா, எஸ் ஆர் நோ, செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட். ஓகே, எல்லாம் நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே என்ட்ரு பண்ணிவிடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன், கம்யூனிட்டி, ஆனுவல் இன்கம் என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, பின்கோடு என்ன என்ட்ரு பண்ணிவிடுங்க. ரிலீஜியன், சப்காஸ்ட் கோடு, எந்த டிசபிலிட்டியும் இல்லைன்னா நோன் போட்டுடுங்க. இது நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து. ஆனால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா
அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோடு என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 3 கேட்டகரி நீங்கள் கம்யூனிட்டியில் சூஸ் பண்ணும்போது மட்டும் சப்காஸ்ட் கோடும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்ரஸ் வித்தவுட் பின்கோட். ஸோ அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜுக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம், பர்சனல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எஜுகேஷன். இது ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதாவது எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சியில் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோ. ஓகே, ஸோ அதே மாதிரி 12th ஓகே 12th உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த சர்டிஃபிகேட்ஸை கையில் வச்சுக்கோங்க, பார்த்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, 500, 600 அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் எடுத்த மார்க்ஸ் எவ்வளோ. ஓகே, கோவிட் பேட்சாக இருந்தால் பாஸ்ன்னு என்ட்ரு பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, இயர் ஆஃப் பாசிங் என்ன, குவாலிஃபையிங் டிகிரி அப்டெயின்ட். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த கேட்டகரியில் வருங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட், உங்கள் காலேஜ் வந்து எதில் வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் இந்த இப்போ தான் ஃபைனல் இயர்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷத்தை சூஸ் பண்ணிக்கலாம். 2026 சூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ குவாலிஃபைங் டிகிரி என்ன, ஃபஸ்ட்டு வந்து இது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது உங்களோட காலேஜ், அப்புறம் குவாலிஃபைங் டிகிரி என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன யூஜியில் என்ன பண்ணுறீங்க, ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னா என்ட்ரு பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சரி பிஇ சூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இதில் எந்த ஸ்பெஷலைசேஷனும் அதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ராப் டவுனில் என்ன வருதோ அது உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அங்கே எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் அதில் எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போக முடியும். இப்போ வந்து சென்டர். ஓகேங்களா? ஸோ எந்த சென்டர், எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை. ஓகே, ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான், கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு சென்டர் போடுவாங்க. எக்ஸாக்டாக எந்த சென்டர் எந்த இடம் அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் read the instructions before uploading images. ஓகே, இதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ அண்ட் இமேஜ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும் அண்ட் இந்த சைஸில் இருக்கணும். அப்படி இல்லைனா இமேஜ் ரீசைசர் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த சைஸ் நீங்கள் அந்த செட் பண்ணிட்டீங்கன்னா அது சைஸ் மாதிரி இருக்கும். அங்கேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் சிக்னேச்சரும். ஓகே, ஸோ சிக்னேச்சர் இதுதான் கரெக்டு. இந்த மாதிரி ரெட் பெனில் போடக்கூடாது. அப்புறம் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணதை எடுத்து பேஸ்ட் பண்ணுறது, ஃபுல்லாக நேமை டைப் பண்ணுறது, வெறும் இனிஷியல் மட்டும் போடுறது, ரொம்ப ஸ்மால் சைஸில் போடுறது. ஓகே, நாட் இன் பிளாக் ஆர் ப்ளூ பென். ஓகே, நாட் இன் பிளாக் ஆர் ப்ளூ கலர். ஓகே, ஸோ இது வந்து ரெட்டில் தான் இருக்கக்கூடாது, பிளாக் ஆர் ப்ளூ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி அழகாக சைன் பண்ணிவிட்டு அது ஃபோட்டோ எடுத்து இந்த சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சூஸ் த ஃபைல். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் அப்லோட் முடிஞ்சோடனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது நமக்கு வந்து MBA ஆர் MCAக்கு வந்து நீங்கள் கம்யூனிட்டி டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். தட் இஸ் SC, SCA, ST மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடுங்க. பேமெண்ட் பண்ண பிறகு மறக்காமல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். இதுக்கப்புறம்